ரூபிக்ஸ் கியூப். ஆமாங்க, ரூபிக்ஸ் கியூப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத ஃபுல் டுட்டோரியலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தொடர்ந்து வீடியோ போடுவேன். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரூபிக்ஸ் கியூபை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் ஃபஸ்ட்டு ரூபிக்ஸ் கியூபை எதால் செஞ்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் இமிடியேட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் என்னன்னு சொல்லுவேன், கேட்டு தெரிஞ்சுங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரூபிக்ஸ் கியூபோட பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸு, கலர்ஸ், எட்ஜஸ், கார்னர்ஸ், இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கியூபில் மொத்தமாக எத்தனை சைடு இருக்குதுன்னு பார்ப்போம். மொத்தம் கியூபில் எத்தனை சைடு இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மொத்தமாகவே 6 சைடு இருக்குது. ஃபஸ்ட்டு சைடு 1 2 3 4 5 6 டோட்டல் நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 6. மொத்தம் எத்தனை சைடு? 6 சைடு. அடுத்து கியூபோட கலர் பார்ப்போம். கியூபோட கலர் வந்து மொத்தமாக 6 கலர். ஃபஸ்ட்டு கலர் ஒயிட், செகண்ட் கலர் ஆரஞ்ச், தேர்டு கலர் எல்லோ அண்ட் ஃபோர்த்து கலர் ரெட், ஃபிஃப்த்து கலர் ப்ளூ, சிக்ஸ்த்து கலர் க்ரீன். இது தான் மொத்தமாக டோட்டலாக 6 கலர் தான் கியூபுக்கு. இந்த 6 கலர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபிக்ஸ் கியூபுக்கான கலர். பேசிக்காக கியூப் ஸ்ட்ரக்சர் என்ன? பேசிக்காக கியூபோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா, எல்லோவோட ஆப்போசிட் என்ன கலர்னால் இது எல்லோ, இதோட ஆப்போசிட்டு கீழே. எல்லோவோட ஆப்போசிட் வந்து ஒயிட், இது வந்து ஆரஞ்சு. ஆரஞ்சோட ஆப்போசிட் வந்து ரெட்டு, இது க்ரீன். க்ரீனோட ஆப்போசிட் வந்து ப்ளூ, க்ரீனோட ஆப்போசிட்டு ப்ளூ. திரும்பவும் எல்லோவோட ஆப்போசிட்டு ஒயிட்டு, இதோட ஆப்போசிட்டு ஒயிட்டு, ப்ளூவோட ஆப்போசிட்டு க்ரீன், ரெட்டோட ஆப்போசிட்டு ஆரஞ்சு. மொத்தம் இதுதான். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக கியூப் கோத்தரலாம். ஃபஸ்ட்டு அடுத்து எத்தனை ஸ்டிக்கர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். எல்லோவில் மொத்தம் எத்தனை ஸ்டிக்கர்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9. இதில் 9 ஸ்டிக்கர்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9. திரும்ப 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. அது மாதிரி மொத்தமாக எல்லா சிலையும் 9. மொத்தம் சைடு வந்து 6 சைடு. ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒவ்வொரு தான் 9 ஸ்டிக்கர்ஸு. அப்போ 6 × 9 54 ஸ்டிக்கர்ஸு. மொத்தம் எத்தனை ஸ்டிக்கர்ஸு? 54 ஸ்டிக்கர்ஸு. அப்புறம் என்னென்னா எட்ஜஸை பற்றி பார்க்க போகிறோம். எட்ஜஸ் எது எட்ஜஸ்னால் இதுதான் எட்ஜஸ். 1 2 3 4. மொத்தம் 1 2 3 4 மொத்தம் 4 எட்ஜஸ்ஸு. அது மாதிரி டோட்டலாக மொத்தம் எத்தனை எட்ஜஸ்னால் அப்படி கீழே வந்தால் இது ஒரு எட்ஜஸ்ஸு. 1 2 3 4. இங்கே 4 எட்ஜஸ்ஸு, இங்கே 4 எட்ஜஸ்ஸு. அப்புறம் கீழே திருப்பினா 1 2 3 4. இது மொத்தம் இது ஒரு எட்ஜஸ்ஸு. மொத்தமாக 12 எட்ஜஸ். மொத்தமாக டோட்டலாக 12 எட்ஜஸ். அது மாதிரி கார்னர் எத்தனை இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். கியூபில் மொத்தமாக எத்தனை கார்னர்ஸ் இருக்குது? மொத்தமாக 8 கார்னர் இருக்குது. மேலே 4 கீழே 4. ஃபஸ்ட்டு 1 2 3 4. அது மாதிரி கீழே 1 2 3 4. மொத்தமாக 8 கார்னர்ஸ் இருக்குது. நான் வீடியோ ஃபஸ்ட்டில் சொன்னேன், ஃபஸ்ட்டு யார் ரூபிக்ஸ் கியூபை இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு. ஃபஸ்ட்டு ரூபிக்ஸ் கியூபை இன்ட்ரடியூஸ் பண்ணது யோனோ ரூபிக் 1974 ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க.
அப்புறமேல ரூபிக்ஸ் கியூபை ஃபஸ்ட்டு எதில் செஞ்சாங்கன்னா வுட்டில் தான் செஞ்சாங்க. இப்போ தான் நம்மலாம் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு அவர் கண்டுபிடிச்சது வுட்டில் தான் கண்டுபிடிச்சார்.